வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 12 volt 5 ampere 12 volt 5 ampere SMPS சர்க்யூட், அதனுடைய டயக்ராம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன், கூடவே அதில் ஒரு ட்ரபிள் வந்தால் நம்ம எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் வரும். உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஆட்டோ கப்ளர் பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ கப்ளர் இல்லாத பவர் சப்ளை கிட்டத்தட்ட இருக்காது, எல்லாத்துலேயுமே இருக்கும். கிட்டத்தட்ட 1 அல்லது 5 ஆட்டோ கப்ளர் வரக்கூடிய பவர் சப்ளை எல்லாம் கூட இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஆட்டோ கப்ளர் வரும். ஆட்டோ கப்ளர்லேயே நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது 4 பின்னு, அதுலேயே 6 பின்னு 8 பின் இருக்குது. ஆட்டோ கப்ளர்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. அதில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு 12 volt 5 ampere SMPS சர்க்யூட் டயக்ராம். இதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்க்யூட் டயக்ராம். இதில் இந்த மாடுல் இதில் பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி சீல்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சீல்டு இருக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் உங்களுக்கு இதில் வந்து ஒரு லிட்டு இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த 2 டெர்மினல் ஏசி இன்புட்டு. கிரவுண்ட் வீட்டில் இருந்தால் கிரவுண்ட் கொடுத்துருங்க, ப்ராப்பர் கிரவுண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கணும். ஓகே, தென் இது ப்ளஸ்ஸு, லாஸ்ட்டில் இருக்கிறது மைனஸ். இந்த இடத்துல ஒரு ப்ரீசெட் இருக்குது. இந்த ப்ரீசெட் மூலிமா நாம் இது அவுட்புட் 12 volt ஒரு 1/2 volt இல்லைனா 1 volt கொஞ்சம் கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். அதுக்காக இந்த இடத்துல ப்ரீசெட் கொடுத்துருக்கு. பக்கத்துலேயே ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இதுதான் டோட்டல் சர்க்யூட். ஃபுல்லாக சீல்டு, வென்டிலேஷனோடு இருக்குது, ஏர் ஃப்ரீயாக இருக்கும். இது தேவை, இவ்வளோ ஃபுல்லாக சீல்டு, கம்ப்ளீட்டாக சீல்டு. ஓகேவா? சரி, இதனுடைய ப்ரைஸ் வந்து 350 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும் உங்களுக்கு. ஓகே, SMPS. ஓகே, இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பாக்ஸில் இருக்கும். இப்போ நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு 555 ஐசி மாதிரி 8 பின் உள்ள ஐசி வரும். 2253 2263 2269 இந்த மாதிரி நேமில் இந்த ஐசி வரும். ஏற்கனவே சர்க்யூட்டில் சொல்லியிருக்கோம். SMPS பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ஆட்டோ கப்ளர். இந்த இடத்துல வேரியபிள் ஜீனர் டயோடு, பார்க்குறதுக்கு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். TL431 அப்படிங்கிற நேமில் இருக்கும். இங்கே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இது ஒரு காயில், ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இது அவுட்புட்டில் வர ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர். இந்த இடத்துல டயோடு இருக்கும். ஹை ஸ்பீட் ஹை ஸ்விட்சிங் டயோடு, ஸ்காட்கி டயோடு இந்த இடத்துல இருக்கும். இது வந்து மாஸ்பெட், இது ஃப்ரிட்ஜ் ரெட்டிபேர், இது ஐசி, இது வந்து லைன் ஃபில்டர். லைன் ஃபில்டரோட ஒர்க் என்னென்னா, இன்புட் ஏசி வரும்போது அதில் தேவையில்லாத ரேடியோ ஃப்ரீக்வன்சியெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடும். இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இந்த காயில், இந்த கெப்பாசிட்டர், இது 3 சேர்ந்து எலக்ட்ரோ இண்டக்டிவ் ஃபில்டர் சொல்லுவோம். இதுதான் டோட்டல் இது சர்க்யூட்டு. இது ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துகிட்டா, பவர் ஆன் பண்ணோன்னே இந்த லைன் ஃபில்டரை தாண்டி 230 வோல்ட்டோ 90 வோல்ட்டோ அல்லது 290 வோல்ட் ஏசியோ இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டிபேருக்கு வரும். ஃப்ரிட்ஜ் ரெட்டிபேரில் ஏசி டிசியாக மாறியும் இந்த கண்டென்சர் ஃபில்டர் பண்ணோம். 100 MFD 450 வோல்ட் கண்டென்சர் இருக்கும். இங்கே டிசி பியூர் ஆயிரும். பியூர் டிசி என்ன பண்ணும், நேராக உங்களுக்கு இதை SM டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி, இந்த 2 செகண்டரி. இது வந்து அவுட்புட்டில் வர செகண்டரி, இது வந்து ஃபீட்பேக். இதில் இந்த செகண்டரி இருக்கு இல்லையா, அந்த செகண்டரிலேருந்து ஒரு டயோடு போட்டு டிசியாக மாறி 10 ohm ரெசிஸ்டரில் ஃபில்டர் பண்ணி இந்த 7வது பின்னுக்கு VCC சப்ளையாக போகும். அப்போது இந்த SMPS ப்ரைமரி சுவிட்சிங் ஆகும் பொழுது ஒரு தடவை சுவிட்ச் ஆனால் போதும், இதில் உருவாகிற ஒரு ஏசி இந்த டயோடில் டிசியாக மாறி இந்த சர்க்யூட்டில் ஃபில்டர் ஆகி இந்த 7th பின்னில் VCC வோல்ட் உள்ளே போயிடும். அப்போ தான் அந்த ஐசி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். பட் இருந்தாலும் இனிஷியலாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா 3 பின் Vin அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த பாயிண்டில்
ஒரு 0.5 வோல்ட் ட்ரிகர் ஆகணும். இந்த ட்ரிகர் ஆனால் தான் இந்த ஐசியிலிருந்து டிரைவ் அப்படிங்கிற பின்னிலிருந்து இந்த மாஸ்பெட்னுடைய கேட்டுக்கு ஒரு ட்ரிகர் பல்ஸ் வரும். இந்த ட்ரிகர் பல்ஸ் வந்தால் தான் இந்த மாஸ்பெட் சுவிட்ச் ஆகும். இந்த மாஸ்பெட் சுவிட்சிங் ஆனால் மட்டும்தான் இந்த செகண்டில் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த செகண்ட்லேயும் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் உருவாகிற ஏசி ஸ்டெப் டவுன் இந்த ரெக்டிஃபையர் மூலிமா டிசியாக மாறி இந்த கண்டென்சர் ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல வந்துடும். 12 வோல்ட் டிசி அவுட்புட் வந்துடும். இன்புட் ஏசி வோல்ட் எந்த அளவுக்கு கூடி குறைஞ்சாலும் அவுட்புட்டில் எந்த வித வேரியேஷனும் வராது. நிறைய எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ்எம்பிஎஸ் அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட், எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டு. ஆன்லைன் ட்ரைனிங் மட்டும்தான். 30 நாள் ட்ரைனிங் வரும். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆர்வம் இருந்தால் போதும். யார் வேணாலும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு எளிமையான வருங்காலத்துக்கு தேவையான ஒரு தொழில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். எல்லாத்து வீட்லேயும் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு என்ஜினியர் தேவை. அந்த மாதிரி தான் இருக்குது. நாம் கொஞ்சம் ப்ரைமரி திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நாமளும் சர்வீஸ் பண்ணலாம். நல்லா டெவலப் பண்ண முடியும். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும். உங்கள் ஒர்க்கை எதுவும் பாதிக்காது. ஒரு தொழிலை கற்றுக்க முடியும். விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ப்ராஜெக்ட் செய்ய தேவையான எல்லா பொருளும் எங்கிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். அப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஏசி டிசியாக மாறுது. ஃபில்டர் சர்க்யூட்டு இந்த ப்ரைமரிக்கு வருது. இந்த செகண்டரிக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னா மாஸ்பெட் சுவிட்ச் ஆகணும். இந்த மாஸ்பெட் சுவிட்ச் ஆகணும்னா கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரணும். ட்ரிகரிங் பல்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஐசி மோடில் ஆன் ஆகணும், ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஐசி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல 1.5 meg ரெசன்ஸ் ஆப்பாட் வழியாக இதுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரும். வந்தால் தான் இந்த ஐசி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனால் தான் இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணும். இந்த மாஸ்பெட் ஒர்க் பண்ணால் தான் இந்த ஃபீட்பேக் வைண்டிங்கிலிருந்து வோல்டேஜ் இந்த டயல் மூலம் டிசியாக மாதிரி இந்த ஐசிக்கு கான்ஸ்டண்ட்டாக வோல்ட் வரும். ஸோ சர்க்யூட் டிசைன் இப்படி தான் பண்ணியிருக்கு. இப்போது இந்த ஆப்டோ கப்ளருடைய வேலை சொல்லியிருக்கேன். இது அவுட்புட்டில் வர வோல்ட்டை சென்ஸ் பண்ணி பல்ஸ் வித் மாடுலேட்டர் சர்க்யூட். இதில் 5ஆவது பின் இருக்கு இல்லையா, 5ஆவது பின் டைமிங் ரெசிஸ்டர், சிஎஸ்ங்கிறது கரண்ட் சென்சிங் வைண்டிங். இந்த ரெசன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம இதனுடைய பல்ஸ் வித் மாடுலேட்டனுடைய ஆங்கிள் மாற்ற முடியும். சிம்பிளான சர்க்யூட் தான். இப்போ இந்த சர்க்யூட்டில் ஒரு ஃபால்ட் வந்திருக்குன்னு வைங்களேன், எப்படி அட்டன் பண்ணணும் அதுதான் சர்க்யூட்டில். ஓகே, இப்போது நாம் ஒரு டயக்ராம் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இது ஏசி இன்புட் ஒயர் கொடுத்துருக்கேன். இது அவுட்புட்டு. நடுவில் இருக்கிறது கிரவுண்ட் பாயிண்ட்டு. வீட்டில் கிரவுண்ட் ப்ராப்பராக இருந்தால் ஒயர் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இது ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ் டெர்மினல். இந்த இடத்துல ப்ரீசெட், இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர். இந்த இடத்துல வேரியபிள் ஜீனர் டயோட் இந்த இடத்துல இருக்குது. இது நான் சொன்ன ரெக்டிஃபையர், கம்பைன் ரெக்டிஃபையர். இது மாஸ்பெட், ஐஜிபிடி. இது ஹெச்எப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் ஐசி, பல்ஸ் வித் மாடல் ஐசி, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஃபில்டர் கெப்பாசிட்டர், லைன் ஃபில்டர். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். இதுதான் அவுட்புட்டில் வரக்கூடிய அந்த 3 கெப்பாசிட்டர், ஒரு காயில் சர்க்யூட்டில். முதல்ல இந்த காம்போனண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். தென் ட்ரேஸ் பண்ண தெரியணும். இந்த போர்டில் கம்ப்ளைண்ட், அது என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, முதல்ல ட்ரேஸ் பண்ண தெரியணும். ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டுருக்கேன், டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பிளாக் டயக்ராம் இருக்குது. அப்போ எஸ்எம்எஸில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணணும்.
நீங்கள் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல டயக்ராம் தரவாக ட்ரேஸ் பண்ண தெரியணும். இது ஒன்று தான் உங்களை எஸ்எம்பிஎஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண வைக்கும். ஓகே, அப்போது டயக்ராமை ட்ரேஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த ட்ரேசிங் அப்படிங்கிறது ஒரு இது வரணும், பயிற்சி வரணும். இந்த ட்ரேசிங் பயிற்சி எப்படி வரும்? எடுத்துனையே ஒரு எஸ்எம்பிஎஸ் போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வச்சுக்கிட்டு ட்ரேஸ் பண்ணோம்னா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, நம்மளை மாதிரி நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், நம்ம படிக்கிறவங்க எல்லாருமே அவங்களால இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், சிம்பிளாக ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோம். சின்ன சின்ன ப்ராஜெக்டாக ஒரு ரன்னிங் லைட்டு, காலிங் பெல்லு, வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், ஒரு கிளாப் சுவிட்ச், இந்த மாதிரி இதுதான் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். நீங்களே இண்டிவிஜுவலாக எப்போ ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ உங்கள்கிட்ட சர்க்யூட் டயக்ராம் இருக்கணும், காம்போனன்ட்ஸ் இருக்கணும், சால்ட்ரிங் பண்ண தெரியணும், கரெக்டாக ஒயரிங் பண்ண தெரியணும், அவுட்புட் வரணும். அப்படி ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் நாம் ஒரு சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி வரும். இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ணாலும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ப்ராஜெக்ட் முதல்ல மேக் பண்ணணும். நீங்கள் பாலிடெக்னிக் ஆகட்டும், என்ஜினியரிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ப்ராஜெக்ட் மஸ்ட்டு. அது எப்படி இன்னோவேட்டிவாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணிடக்கூடாது அந்த ப்ராஜெக்டை. 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஆனால் நடக்குதானா அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நாம் அந்தளவுக்கு போகாட்டி கூட நம்ம ஒரு மினிமம் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் நாம் ஒரு போர்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுற அந்த கேப்பபிலிட்டி வரும். இல்லைன்னா வராது. ஏன்னா சர்க்யூட்டை டேஸ்ட் பண்ணும்போது தான் அது எந்த மாதிரி பிசிபியில் சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா எந்த ஒரு சர்க்யூட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எல்லா சர்க்யூட்லேயும் ஒரே காம்போனண்ட்டு தான். இப்போ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வர்ற காம்போனண்ட்டு வேறு, எல்இடி டிவியில் வர்றது வேறு, சிஆர்டியில் வர்றது வேறு, அப்படியெல்லாம் இல்லை. நாளைக்கு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். நமக்கு அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிய மாட்டேங்குது. நாளாக நல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காம்பேக்டாக கொண்டு வராங்க டிசைனை. சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, எஸ்எம்டி டெக்னாலஜி. அதில் வர்ற பொருளுக்கு பேர் எஸ்எம்டி டிவைஸ், எஸ்எம்டி. ஸோ அதுலேயும் இது மாதிரி தான் இருக்கும். ரெசன்ஸு சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். கெப்பாசிட்டி சின்னதாக இருக்கும், அவ்வளோதான். மாட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க்கிங் பிரின்சிபல், செக்கிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஓகே, சரி. இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சர்க்யூட்டு. இது கொஞ்சம் போர்டு ஸ்லிப்பாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். இப்போது பவர் ஆன் பண்ணி முதலே ஆன் பண்ணி பார்த்துட்டேன். இது சர்வீஸ் வந்திருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். இப்போ நான் பவரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். பவரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த மல்டிமீட்டரில் ஏசி 230 வோல்ட் நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது அவுட்புட் வருதான்னு பார்க்குறேன். அவுட்புட் வரலன்னு எங்கே பார்த்தணும்? இந்த இடத்துல டிசி இருக்கு இல்லையா, இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிருக்கும். டிசியில் பார்க்குறேன், டிசியில் அவுட்புட் பார்க்குறேன். நான் மறுபடியும் ஆன் பண்ணிடுறேன். ஓகேவே, இப்போது ஆன் பண்ணிட்டேன். இங்கே ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ். வோல்ட் எதாவது வருதான்னு பார்க்குறேன். வோல்ட் வரல. மல்டிமீட்டர் உங்களுக்கு காமிக்கணுமா? கொஞ்சம் நான் மினிமைஸ் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ மல்டிமீட்டரில் நான் வந்து 50 வோல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். பவரை ஆன் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட்டில் வோல்ட் வருதான்னு பார்க்குறேன். 0 வோல்ட் வருது. அவுட்புட்டில் வோல்ட்டே வரல. இப்போ இன்புட்டில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்புட்டில் இப்போ ஏசி வருதான்னு பார்க்குறேன். ஏசி 250 வோல்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஏசி வருதான்னு பார்க்குறேன். பார்க்கலாமா? வருது. 230 வோல்ட்டுக்கு மேலே வருது, ஏசி வருது. ஆனால் அவுட்புட்டில் டிசி வரலை. என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும்? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சர்க்யூட் டயக்ராம் கண்டிப்பாக வேணும். சர்க்யூட் டயக்ராம் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த சர்க்யூட் டயக்ராம், இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் இருக்கணும்.
அவுட்புட் வரலைன்னா என்ன பண்ணணும், ஏதாவது மாற்றலாமான்னு அப்படி திங்க் பண்ண வேண்டாம். வோல்ட்டிலேருந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஐசியோடைய ஃபஸ்ட்டு 3வது பின் இருக்கு இல்லையா, வோல்டேஜ் இன் ட்ரிகர். ஏன்னா இது வந்தால் தான் பல்ஸ் வெளியே வரும். இது வரணுன்னா இந்த ரெசன்ஸ் ஓகேவாக இருக்கணும். 1.5 meg ரெசன்ஸ், ஒரு ரெசன்ஸ் இருக்கலாம் ஆஃப் வாட், இல்லைனா ஆஃப் வாட்டில் 3 ரெசன்ஸ் இருக்கலாம். 470K 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 550K இப்படிலாம் இருக்கும் ஒவ்வொரு மாடல்லையும். ஸோ இந்த கண்டென்ஸில் இந்த வோல்ட் சார்ஜ் ஆகி இருக்கா டிஸ்சார்ஜ் ஆகிருச்சா பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த ஐசி ஒர்க் பண்ணலை அப்படின்னா இந்த கண்டென்ஸில் அந்த வோல்ட் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் ஆகி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை காமிச்சே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லையா, நான் என்ன பண்ணேன் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போது 250 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதான் மெயின் ஃபில்டர். மெயின் ஃபில்டரில் இந்த வோல்ட் இருக்கான்னு பார்க்குறேன். மெயின்ஸ் கார்டு இங்கே எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வோல்ட் வருதா, வோல்ட் வருது. 250 110 வோல்ட்டுக்கு மேலேயே வருது அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டென்ஸில் சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். சில நேரங்களில் அதிகமாக கூட இருக்கலாம், சில நேரங்களில் அதிகமாக கூட இருக்கலாம். ஓகேவா, 250க்கு மேலே வரலாம். மறுபடியும் 1 செகண்ட் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்னு. 250 வோல்ட்டுக்கு மேலே வருது. அப்போ இந்த மாதிரி வோல்ட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த சில மாடலில் சார்ஜ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 60 வாட்ஸ் பல்ப் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்துக்கணும். இந்த பல்ப் எடுத்துகிட்டு இந்த ப்ளஸ் மைனஸ் கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பொலாரிட்டிலாம் பார்க்க வேண்டியதில்லை. பல்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பல்பு 1 செகண்ட் ஃப்ளிக்கர் ஆகும், அவ்வளோதான். டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். 10 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். இதில் நியர்லி 5 வோல்ட் கம்மி, 3 வோல்ட் அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே வந்து 2 வோல்ட் 1 வோல்ட் 0 வோல்ட் வந்துடும். அப்போ என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம், ஒரு லோடு கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். குறிப்பாக 60 வாட்ஸ் பல்ப் ஒன்று கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரல, கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரல. கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வராதனால ஐசியில் அவுட்புட் வரல. ஐசியில் அவுட்புட் வராதனால நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஐசிக்கு உண்டான வோல்டேஜ் ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் இந்த 1.5 meg வழியாக வரல. இந்த ரெசன்ஸ் வந்து ஓப்பன், இந்த ரெசன்ஸ் ஓப்பன் ஆனதுனால இந்த கண்டென்சர் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த ரெசன்ஸை சேஞ்ச் பண்ணணும் உடனே என்ன ஆயிரும், உங்களுக்கு செட்டு உடனே ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்க்கலாமா, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், அவுட்புட்டில் ஒரு பல்ப் ஒன்று லோட் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 meg ரெசன்ஸை அதில் வேறு ரெசன்ஸ் மாற்றியாச்சு. அதில் ஓப்பனில் இருந்துச்சு, வேறு ரெசன்ஸ் மாற்றியாச்சு. இப்போ அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ பல்ப் எரிஞ்சிட்ருக்கு, பல்பு எரியுது. இப்போ நான் வோல்ட் அழுகிறேன். 50 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதில் வோல்ட் வருதான்னு பார்க்குறேன். இப்போது எக்ஸாக்டாக 12 வோல்ட், எக்ஸாக்டாக 12 வோல்ட் பக்காவாக இருக்குது. ஓகேவா, ஒருவேளை டிஜிட்டல் மீட்டரில் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டேன். 20 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். 20 வோல்ட் டிசி ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இப்போது வோல்ட் அழுகிறேன். அவுட்புட்டில் ஒரு 10.9 வித் லோடு 10.9 11 வோல்ட் வருது. வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வோல்ட்டை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம இது என்ன பார்த்துருக்கோம் இதில் அப்படின்னு கேட்டால், இந்த சர்க்யூட்டில் ஒரு எஸ்எம்பிஎஸில் ஃபால்ட் டெட் ஃபால்ட் வந்தால் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பர்டிகுலராக நாம் என்னென்ன பண்ணியிருக்கோம், ஐசிக்கு வர்ற வோல்ட்டு ஸ்டார்ட் அப் வோல்ட்னு ஒன்று இருக்குது. அந்த வோல்ட்டுக்கு வரக்கூடிய 1.5 meg ஒவ்வொரு மாடல்லையும் மாறும். ஒரு ரெசன்ஸ் இருக்கலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ரெசன்ஸ் சீரீஸில் இருக்கலாம். ஏதாவது ஒரு ரெசன்ஸ் ஓப்பன் ஆனால் கூட அது ஒர்க் பண்ணாது உங்களுக்கு, ஏன்னா அது ட்ரிகர் வந்தால் தான் ஒர்க் பண்ணும். இதை தெரிஞ்சு வச்சுட்டா அடுத்தடுத்த எஸ்எம்பிஎஸ் வரும்போது நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல கண்டென்ஸில் வோல்ட் வர்றதுனால
நம்ம என்ன சொல்லலாம், இந்த லைனில் இருக்கிற எல்லா பொருளும் ஓகே. ஏசி மெயின்ஸ் கார்டு ஓகே, ஏசி பிசி ஓகே, ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர் ஓகே, லைன் ஃபில்டர் ஓகே, ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர் ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தேவையில்லாமல் எதையும் மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஐசியோட 3வது பின்னில் வோல்ட் வருதா இல்லையா, வரல அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன். அப்போ இங்கே வோல்ட் வருதான்னு பார்க்கலாம். இங்கே வோல்ட் வந்து இங்கே வரல அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன். சிம்பிளாக மாற்றினா செட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.